உள்ளரக்கா நம்ம முத்துப்பட்ட ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போதான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் ஒரு பெல் மாதிரி பட்டன் நிற்கிறோம், அதையும் அமுத்துங்கம்மா. அப்போதாம்மா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு கமாண்ட் ஆஃப் பார்க்க போகிறப்ப இன்னைக்கு நான் என்ன பற்றின கமாண்டு தாம்மா வந்துக்குது. யாரோ ஒரு புண்ணியமாக என் மேலே உள்ள பாசத்தில் அனுப்பின கமாண்டு. கல்யாணம்லாம் வேணாம் ப்ளீஸ், ஜொலகா எங்கே தான் இருக்கணும், அதில் காலேஜ் போகிற மாதிரியே காட்டுங்க, அப்படியே வீடியோவை கொண்டுகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தியம்மா. என்னம்மா பண்ணுறது, காலத்தின் கட்டாயம் கடந்து போக வேண்டியதாக இருக்குது. இந்த ஜொலகா என்றுமே எங்குதாம்மா. வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வேற வர சொல்லியாச்சு. கையும் ஓடலை காலும் ஓடலையம்மா. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் நிற்கித. பொண்ணு பார்க்க வர்றேன்டிக்கிறாங்க. என்னம்மா காலையில் எந்திரிச்சு உட்காந்துருக்காமா தருதா 6 மணிக்கெல்லாம்? ஏன் தூக்கம் வரலையா? ஆமாம் பாப்பா, நெத்தில் வரல. இன்னும் நீ 10 மணி வரைக்கும் உளுந்தடிச்சு தூங்குவியா? நீ ஏன் 6 மணிக்கு என்ன சரி? எனக்கு இந்தம்மா தூக்கம் வரல. ஜொலகா நேரத்தில் நைட்டு சொன்னால் அது மாதிரி மாப்பிள்ளை பார்க்க வர பொண்ணு பார்க்க வராங்கன்னு ஒரு யோசனையாகவே இருக்க. உருண்டு பரண்டு படுக்கலாம் தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, பண்ணி தானே ஆகணும். ஏன் பிள்ளைங்களுக்கு வயசாகிட்டு போதில்ல. ஆமாம்மா, இது உனக்கு விருப்பம் தானேயா? நீ தான் தகப்பேன். நீங்களும் பேசி முடிவு எடுத்துக்கிட்டு தான் அதுதான் சொல்லியிருந்தேன். அதான் சொன்னா சரி வர சொன்னுங்கன்னு சொன்னாங்கன்னு ஜொலகா சொன்னா சாகரில். சரிதான் ஜெயின்ஸாக சொல்லிட்டேன். இன்னைக்கு வருவாங்க. இது என்னடா பண்ணுறது, என்ன நோம்பு தான் வருவாங்க. என்ன உங்களுக்கு என்ன வாங்கி வைக்கிறது? ஏன்னா வரவங்களுக்கு கொத்து பரோட்டா வாங்கி வச்சு வாழைப்பழம் வேறு ஏதாவது வீட்டில் பங்கட பஸ் ஏதாவது பண்ணி விட்ருவோமா? அவ்வளோ சாப்பிடவெல்லாம் வரல, சும்மா அதிர்ஷ்ட பொண்ணை பார்த்துட்டு போகிறேன்னு தான் சொன்னாங்களா. நோம்பு திறந்துட்டு வர்றது சாப்பிட இயலாதமான்னு ஜெயின்ஸாவோட சொல்லி விட்டுக்கிறாங்க. இருந்தாலும் வர்றவங்களை விரும்ப நல்லா வைக்காதுலம்மா, ஏதாவது பண்ணி வைப்போம். ஆமாம்மா, வீட்டுக்கு வரவங்களுக்கு அது நார்மலாக பண்ணி விட்ருவோம். இது எடுத்தோன்னே டக்குன்னு நம்ம இது சொல்லிட வேணாம், முடிவாக தான் பார்ப்போம். நம்மளும் மாப்பிள்ளைய விசாரிப்போம், பார்த்துக்கிட்ட நம்மளும் ஒரு நாளைக்கு மாப்பிள்ளைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னன்றதை பார்த்துட்டு பேசி விட்ருவோமா? என்ன சரி, என்ன எப்படி பண்ணலாம்? ஆமாம், அவ்வளோ உள்நாட்டில் இந்தவோ இல்லை வெளிநாட்டில் இந்தவோ அவங்களுக்கு நம்ம ஒரு இதெல்லாம் இப்போ தெரியுமா? நம்ம பழக்க வழக்கம்லாம் என்னங்கிறது அளவில் பார்த்தா தெரிஞ்சு போயிடும். என்ன நிற்கிறாண்டு பார்த்துக்குருவோம். ஆமாம், பார்த்துக்கிட்டு நல்லா இருந்தால் செய்வோமே. ஏன்? ஆமாம், அது மாதிரி பண்ணுங்கிறோம். என்ன அது மாதிரி பண்ணதான் இதாக வரும். அவளுக்கு கல்யாணம்னே வாயெல்லாம் கொள்ளருதம்மா அவனுக்கு. என்ன பண்ணுறது, பொம்பளை பிள்ளை வச்சுக்கிற எல்லா தகப்பனுக்கும் இப்படித்தானே இக்கி. என்ன அவன் மவன் போகிறானே சேதியை சொல்லிட்டியல்ல அம்மா. அவன்கிட்டையும் கல்யாணக்கார விடு என்ன பண்ணுறியா? அது யார் ஜெயின்ஸாவா? வாடி ஜெயின்ஸா உட்காரு. ஒரு யோசனையாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன், என்ன பண்ணுறேன்னு தெரியாம. என்ன மறுபடியும் ஃபோனை அடித்தாங்க? நான் காலையில் ரோஜாவுக்கு ஃபோன் எடுத்து இதை சொல்லலான்னு அடித்தேன், எடுக்கலாவ நேர்லையே போயிட்டேன். வீட்லேருந்து 3வது வீடு தானே மாப்பிள்ளை வீடு, போய் பார்த்துட்டு வந்துட்டேன். பையன் நல்ல பயலாத்தான் தெரியுறான், தொழுவை இம்பாதத்தான் ஈக்கிறாப்புல தெரியுது. ஆமாம் வரட்டுமே என்னாண்டு கேளுங்களம்மா. அவ்வளோ ஊருக்கு வந்து இப்போ தான் 1 மணி நேரமா 1/2 மணி நேரமா தான் ஆகுது. அதுக்குள்ளேயே மேலே விசாரிச்சுட்டு வந்துட்டாலம்மா. ஜெயின்ஸா மாதிரி ஒரு ஈக்கிறதும் இதுதான் தேவாலை தான், பூந்து வந்துடுறாளம்மா. இந்த உச்ச குட்டிமை கேட்டுக்கிட்டா நேற்று கேட்டா என்ன ஒரே பக்குவரத்தாய்க்க என்னாண்டு. நான் ஒன்றும் சொல்லலை, நீனும் ஒன்றும் சொல்லிக்கிறாதியல்வா முடிவா, நான் சொல்லிக்கிறலாம். அடி என்ன அடுத்த வசல வைக்கிறவட்ட சொல்லாம தான் நல்லா வைக்காதுமா. ஆமாம், ஜொலகா விட்டு சொல்ல விட்டுரும். வர்றாங்க இது மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்லுவோமே. ஏன் என்ன சொல்லலாம்ல? சொல்லலாம், அந்த நினைப்பால் அதை சுத்தல்ல விடலான்னு பார்த்தேன். நல்லா வைக்காது. ஏன் சொல்லிடுவோம், ஜொலகாவை விட்டே சொல்லுவோம். என் தலைமையில தான் கல்யாணம்னு சொல்ல இப்போ தான் கொஞ்சம் பெருமையாகி எனக்கு. இன்னும் பாப்பா பொண்ணோடும் வரல மாப்பிள்ளோடும் வரல, போய் பார்க்கல என்னான்னு இப்போ தலைமையில கல்யாணங்கிறாளம்மா. இவளுக்கு ஒரு பெருமையும் பீத்தும். இந்த பொண்ணு மாப்பிள்ளைன்னு இல்லை. ஆமாம், எங்கள் ஆதிலாக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணாலும் என் தலைமையில தான் நடக்கும். ஆமாம், இது என் பேத்தியட்டம் உள்ளவன். சூப்பர் ஜெயின்ஸா, இந்த மாதிரி சொல்கிறதுக்குலாம் அந்த காலத்தில் ஆள் இல்லடி. ஆமாம், காசு பணமெல்லாம் அப்பறண்டி, முன்னாடி இருந்து செய்யணுமே. சூப்பர் ஜெயின்ஸா, என்னதான் இருந்தாலும் உனக்கு இந்த மனசுக்கு ஜெயின்ஸா இதெல்லாம் சொல்லுவாளுவா. கமிஷன் வந்தா ஒரு 20,000 வச்சுக்கன்னு சொல்ல மாட்டாளுவா. என்ன ஜெயின்ஸா தான் முனங்குறாப்புல தெரியுது வாய்க்குள்ளையே? இல்லை கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்கணும்ல, அதை சொன்னேன். ஆமாம், அப்புறம் கல்யாணம் வந்தால் ட்ரெஸ் எடுக்கணும் தானே, எடுக்காம இப்போ பொண்ணு மாப்பிள்ளைக்கு இல்லை உள்ள பேசி விட்றவா பக்கத்தோடு 8th வீடுன்னு அது சொன்னேன். பக்கத்தோடு 8th வீடு பத்திரிக்கை தானே கொடுப்பாங்க, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தா. சரி உனக்கு வேணுமா சொல்லி எடுத்துட்றேன், அதுக்கு தாம்மா சுற்றிக்கிட்டு வர்றா. ஆமாம், நல்லா பட்டு புடவையாக ஒன்று எடுத்துக்கொண்டேன். புடவையெல்லாம் உடுத்து ரொம்ப நாளாச்சு. இந்த பேஹாலாவே ட்ரெஸ்ஸை போட்டு சுற்றுறேன் பாரு. இதெல்லாம் கலட்டு வீசி போட்டு பட்டு புடவையை உடுத்துவான். வர்றது வெயில் காலம், காஞ்சிபுரத்தில் நல்லா வேக்காத பட்டு புடவை வைக்கும், அதை வாங்கிருங்களோ எனக்கு. என்ன சொல்றா பாருங்களேன். அட வாங்க ஜெயின்ஸா மாமி, எப்போ வந்தீங்க? கேத்தரி குடிக்கிறீங்களா? அப்படி சொல்லாவா? இப்போ தாவல வந்தேன். சும்மா நல்லா வந்தா பச்சை தெரிஞ்சிட மாட்டாளுவா. பொண்ணு மாப்பிள்ள பேசி விட்டானே இது அத்தனையா கித்தனையான்னு கிட்டே கொண்டுக்கிட்டு வாவாம்மா.
சீச்சி நோம்பு 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 ஆமா. என்ன ஜெயின்ஸா நோம்பே இவ்வளவு யோசனை பண்ணி இழுத்துக்கிட்டு இருக்கிறியே நெசமாலே நோம்பா? ஆமா 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 நோம்பு தாம்மா. இது லைலத்துல் கதர் வந்துருச்சுல, நோம்ப விடக்கூடாது. 7 தான் 7 ஏழலாண்டு போய் அல்லாட்ட சொல்ல 7மா. அதனால பிடிச்சிடுறது. சும்மா நல்லா வந்தால் ஒன்றும் கேட்காதியே. நோம்பை பிடிச்சிட்டு வந்தால் காப்பி குடிக்கிறது, தேர்த்தி குடிக்கிறது, நொங்கு ஜூஸ் குடிக்கலான்னு கேளுங்க. ஜொலகா அந்த உச்சிக்குடிமிட்ட மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடு வர்றாண்டு. ஜெயின்ஸாட்ட கேட்டுக்கிறா என்ன அப்படி போறியே வர்றியேன்னு ஒன்றும் சொல்லாமல் வந்துக்கிறாங்க. ஒரு உட்படாதவ சொல்ல வேண்டியதானே. நீ பேச சொல்லிட்டு வந்துருமா, அடுத்த வசலம் நல்லா இருக்காது. அவள் மாமி அவன் அப்படி பார்த்து சொல்லிடு. அவ சவுரில் நீயத்து வச்சாவோ இல்லையா இங்கே வந்துட்டா. என்ன ஜெயின்ஸா மூலி இங்கிட்டு ஆத்துதே என்னன்னு கேட்டா. விளக்கமாறு மூலின்னு நான் சொன்னிச்சு. உட்படாத விளக்கமாறு சொல்லாம வரேன். அஸ்தோபிரலாம் நோம்புமா. நோம்ப பிடிச்சிக்கிட்டு நம்மளையும் வாய கிளறால உள்ளம்மா. என்ன சொல்லிட்டியா நீ? ஆமா சொல்லிட்டேன். அவன் மாமியாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டேம்மா. நல்லா இருக்காதுல்ல? ஆமாம்மா நல்லா இருக்காது. இப்போ மாப்பிள்ளை வீட்டில் வந்தப்ப இழுத்துக்கு நிற்காத என்ன, கொஞ்சம் ஷார்ட்டாகவே பேசு. ஊத்தவம்மா எங்க ஆதிலா அவ்வம்மா வீட்டுல இருக்கிறாங்க. சாயந்தரமா மதியானத்துக்கு மேல வர சொல்லிக்கிறேன். ஆமா வர்றேன்டிக்கிறேன். யான் இன்னைக்கு அது வெள்ளனமே கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வைக்க வேண்டியதுதானே. அவ உங்களுக்கு உச்சி குடும்பிக்கு தான் பயப்படுறா. வந்தா ஏதாவது கேட்டுக்கிட்டே இப்பயாண்டு கல்யாண பேச்சு. இப்பவே தொண்டையெல்லாம் கவுதுமா. ஒருவர் எழுந்து நின்றார், அவர்தான் முக்காஷா என் தோழர். யார் அது வலிக்கு விழுந்த மாதிரி கத்துறது? அட நம்ம குருவா? குரு வணக்கம். பாட்டு கத்துக்கிறது, சங்கீதம் கத்துக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. அதை வந்து கத்துக்கிட்டதை வந்து சூப்பரா நடைமுறைப்படுத்தணும். அப்பதான் கத்து கொடுத்த குருக்கு பெருமை. புரியுதா? நீங்க போய் பாட்டு பாடினா குரு யாருப்பான்னு கேட்கணும். அந்த மாதிரி பாடணும். புரியுதா? அதெல்லாம் சரிதான். எடுங்க கத்துறீங்களா? என்ன வலிக்கு விட்டுச்சா? அது இதுடா சரணம். அது அந்த கத்து அல்லாத இதுவா சங்கீதம். அது இப்படி வந்து சரி சரி ஓகே ஓகே. எங்கடா உங்க ஆளக்கானா? அதே சார் அங்கதான் ரசிதா மட்டும் தான் வந்துச்சு. காலையில வந்துருச்சே பார்க்கல நீங்க? ஓ இங்கதான் இந்த கூட்டம் போட்டு அடிக்கிறாளா? நமக்கு தெரியாது, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கலாம்னு என்ன ஒரு கெட்ட எண்ணங்களுக்கு வரட்டும். இன்னைக்கு ஓட்டுல ஓடிடணும். சரி சரி அங்க பயவு தேடணும். நான் வர்றேன், போயிட்டு வா. சரி சரி நீ போ நான் மாத்துறேன். சரிம்மா அப்பண்டாக்கா சாயந்தரமாண்டா ஒரு ரவுண்டு வர்றேன். ஆமா ஜொலகா இந்த பக்கிற ட்ரெஸ்ல வைக்காம இருக்கிற நல்ல படவையா எடுத்து உடுத்திக்கிட்டு நெல்லு. வர்றா ஓரமா நின்று ஒண்ணு கேட்காத மாதிரி. கல்யாணம் முடிகிற வரைக்கும் ரசீதாவை ஊட்ட மாற்ற சொல்லிட்டாலும் தேவலை. இந்த மோரையில் முழிச்சுக்கிட்டு போய்கிட்டு வந்துக்கிட்டீங்கன்னு என்ன ஏதுன்னு கேட்பா, ஆராய்ச்சி பண்ணுவா. அப்படியே நைஸா திரும்பி போயிடும். என்ன பண்ணி நிற்கிறாங்க மூலி? பக்கிருச்சு அங்கிட்டு யாரையோ கூப்பிட்டு அலறா. மோதேவி புரோக்கருங்குதா? நம்மளை தான் கூப்பிடுறா. செருப்பால் அடிக்கிற அந்த வர்றேன் இரடி. என்ன மொவர பேச்செல்லாம் ஒரு மாதிரி ஆக்கித. ஆமா நீ தானே கல்யாண புரோக்கர் தானே? நீ செருப்பு பிஞ்சிரும் வார்த்தை. நான் என் தோழி வீட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ள பேசி விடுறேன். உனக்கு எங்க எரியுதோ சொல்லலேண்டு அப்படி தாண்டி ஒன்னும் சொல்ல மாட்டேன். அள்ளி வச்சு குத்தி போடுறேன் இறைவனி. குத்துவா எனக்கு ஒண்ணு தெரியல. நான் போய் எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்துட்டேன். ஆமா அதெல்லாம் வந்துட்டு போய் கமிஷன் எவ்வளவு வாங்கினா புரோக்கர்? செருப்பட்டி வாங்க போறான். நீ என்ன ஒரு வயசுக்கு மரியாதை இல்லாம போய்கிட்டு வர இவ்வளவு கொடுத்துட்டு தான் மறு வேலை பாப்பாளுவா கமிஷன் பேசி விட்டிக்குது. நான் கொடுத்தா வாங்கிடணும். அப்ப கன்ஃபார்மா புரோக்கர் தானே? பேர் எதுமா புரோக்கர்? விளக்கமாறு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நல்ல மாப்பிள்ள வந்துச்சு பேசி விட்டிக்குது. ஆமா உனக்கு வேணா ஒரு மாப்பிள்ள பேசி விடவா? என்ன தும்பை எடுத்து போய் தெரியுறியா? உனக்கு வேணா மாப்பிள்ள பேசிக்க. ஆரம்பிச்சிட்டாலும் நீ நல்லா வடிக்குது. அடுத்த வாசல்ல ஏன் இப்படி அடிச்சுக்கிறோம்? நாய் குலைச்சுக்கிறோம் அப்படியே குலைச்சுக்கிறாளோ 2 பேரும். நான் பாட்டுக்கு சும்மா தாண்டி போனேன். இப்பதான் கூப்பிட்டு புரோக்கருங்கிறாடி. விளக்கமாறு புரோக்கர்னு கூப்பிடுறதுக்கு தப்பு இல்லை. புரோக்கர்னா ஒரு கமிஷனை வாங்கிக்கணும், ஒரு பவுனும் வாங்கிக்கணும், ஒரு 1/2 பவுனும் வாங்கிக்கணும். ஒன்றும் கிடையாது. ஏன் இங்கே வர்றாங்க கல்யாணம் பண்ணுற ஐடியாவிலே இல்லை. நீ சொன்னான்றதுக்காக தான் இப்போ பார்க்கலாங்குது. அம்மா போட்டுக்கிட்டு இது பண்ணியிருக்க கூடாது. உச்சுக்கிற வாய மூட மாட்டியாடி. ஜெயின்ஸ் ஆனாலும் எத்தனை வருஷத்து தோழி தெரியுமா உனக்கு? ஆமா தெரியும் என்ன அர்த்த பல செய்து என்னமே கல்யாணம்ல சொல்லவே இல்லை. நமக்கு ஏதாவது வார்த்தை ஜெயின்ஸா கம்கமால வேலை பார்க்கறானா? பாத்துக்கிறங்க ஜெயின்ஸா மாப்பிள்ளை எல்லாம் விசாரிச்சுக்கிறங்க. ஜெயின்ஸா மூலமா வருது. நீங்க அறக்கல்ல விட்டு எரிய போறேன், மண்டையை உடைக்க போறேன். சரிடி அடிச்சுட்டு சாவாதியோட இது சாயந்தரம் வந்துட்டு நோம்ப திறந்துட்டு ஜெயின்ஸா உச்சுக்கிற மீன் தாண்டி வந்துருங்கழுவா.
உன் மாமியாவே சொல்லி கூட்டிகிட்டு வா. இந்த சுகுரம் இந்த பேத்தனமா அரக்கால் பாடலாம் போட்டு நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிட்டு வா. ஆமாம், வெளியூர்லேருந்து வர்றா அவங்களாம், கிசியாவிலேருந்து வர்றவங்களாம். ஒரு ஊர் பேர் அவங்க சொல்லதில்லை, கிசியா இல்லை சிசியா. பைத்தியங்கள்ட்ட வந்து ரஷ்யாவில இருந்து மாட்டிக்கிட்டு என்ன பண்ண போதும். எல்லாம் மேல எல்லாம் பாத்துக்கிடுவான். சரி சரி, இந்த வீடியோ முடிச்சு விட்டுருவான். பொண்ணு பார்க்க வர வீடியோ வந்து அடுத்த வீடியோல போட்டுருவான். நிறைய பேர் பேர் சொல்லியிருந்தேம்மா, ஊரோடவே அனுப்பியிருந்தேன் பேர், எல்லா பேரையும் இப்போ சொல்லிடுவோம். போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த முட்டலாம்புக்கு பேர் வந்து உங்கள் ஊரில் என்னான்னு. நிறையா பேர் ஊரில் என்னென்ன பேருங்கிறத சொல்லி அனுப்பிட்டிய, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் தான் உங்கள் பேரெல்லாம் சொல்ல போகிறேன். மாமி ஆசிஃபா அப்சானா நேம் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க, நல்லா இருக்கிறீங்களாம்மா? அல் ஜஃபிரா, அல் சஃபி, அல் அசரா பேர் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களாம்மா? ஹமீது ஃபாதின் பேர் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க, நல்லா இருக்கிறீங்களாம்மா? யாசிர் இலாஹி ஃப்ரம் பொதக்குடின்னு சொல்லியிருந்தீங்கம்மா, நல்லா இருக்கிறீங்களாம்மா? முகமது சஹீம் பெரிய நெசவு தெரு அதிராம்பட்டினம் சொல்லியிருந்தீங்க, முகமது சஹீம் நல்லா இருக்கிறீங்களாம்மா? மாமி நலமான்னு கேட்டிருந்தீங்க, எல்லாரும் நல்லா இருக்கிறோம்மா. பிள்ளைகள் பேரை சொல்லுங்க. ஜன்னா குப்ரா பேர் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க, நல்லா இருக்கிறீங்களாம்மா? சஹானா முகமது ஃபஹீம் ஊர் பரங்கிப்பேட்டை பேர் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க, எல்லாரும் பேர் சொல்லியாச்சுமா. யார் பேராவது மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறோம்மா, இன்ஷால்லா கமெண்ட் பண்ணுங்கம்மா. திருச்சி வஹிதா, எஸ் வஹிதா அவர்கள் பேர் சொல்லியிருந்தீங்க, அதாவது முக்கியமாக எஸ் சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்க, சொல்லியாச்சுமா.